ஒரு அண்ணா சொல்கிறாரு, தெரிஞ்ச ஒரு அண்ணா, பெண்களுக்கு என்னம்மா பிடிச்சதை பண்ணுறீங்க, நினச்சதை செய்கிறீங்க, உங்களுக்கு இருக்கிற சுதந்திரம் யாருக்குமே கிடையாதுமா அப்படின்னு சொல்கிறாரு ஒரு அண்ணா. என்னங்க நாங்களுக்கு பிடிச்சதை செய்கிறோம், சுதந்திரம் கிடச்சிருச்சு சொல்லலாம். சுதந்திரம் கிடச்சிருச்சு பெண்களுக்கும் சொல்லிட்டு இல்லைன்னுலாம் சொல்லலை, கிடச்சிருச்சு தான். அவங்கவுங்க வீட்டில் சமைக்கிறதுக்கே சுதந்திரம் கிடைக்கலைங்க, என்னங்க பெண்களுக்கு சுதந்திரம் கிடைக்கிறத பற்றி சொல்கிறீங்க? ஏன் சொல்கிறேன்னா, சமையல் ரூம் என்னமோ நம்மளோட கஷ்டத்தில் தான் இருக்குது, ஆனால் செய்கிறது எங்கள் கண்ட்ரோலில் இல்லை. ஏன்னா எல்லார் வீட்லேயுமே அவங்கவுங்க வீட்டுக்காரருக்கு பிடிச்ச மாதிரி தான் சமைக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு காரக்குழம்பு சாப்பிட்ணுன்னு வச்சுக்கோங்க, அவங்க சாம்பார் வேணும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம தயிர் சாப்பிட்லான்னு சொல்லி வச்சுக்க, ஏன் தயிர் மட்டும் சாப்பிட்றோம், குழம்பெல்லாம் வைக்கவே இல்லையான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. காலையில் இட்லிக்கு சட்னி அரைக்கிறதுலேருந்து நைட்டு டிஃபன் சப்பாத்தி செய்கிறது மத்தியானம் லஞ்சு செய்கிற வரைக்குமே ஆம்பளைங்க இஷ்டம் தான் நடந்துகிட்டு இருக்குது சமைக்கிறதுல. அப்புறம் எங்கே நாங்கள் பிடிச்சி சமைச்சு சாப்பிட்றதுக்கு எங்கே கிடைக்கிது? இதே நம்ம பெற்றவங்க வீட்டில் அண்ணா இருக்கோம், தம்பி இருக்கோம், அப்பாங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைப்பாங்க. மேக்ஸிமம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நடக்கும். கல்யாணம் பண்ண பிறகு வீட்டுக்காருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சமைக்கிறோம். சரி, குழந்தைங்க பிறந்த பிறகு குழந்தைங்க பிடிச்ச மாதிரி தான் நம்ம சமைக்கிறோம். ஒருத்தர் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எங்கெங்கே நம்ம சமைச்சு சாப்பிட முடியுது? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் இருக்கும், அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கேட்பாங்க ஃபோன் பண்ணி. எங்கள் வீட்லேயும் இது நடந்திருக்குங்க, முன்னாடி நான் ஒன்றா இருக்கும் போது நடந்திருக்கு. கேட்பாங்க, என்னடி வாங்கிட்டு வரேன் இன்னைக்கு, மீன் வாங்கிட்டு வரட்டும், சிக்கன் வாங்கிட்டு வரட்டும், மட்டன் வாங்கிட்டு வரட்டா சொல்லிடுவோம். சின்ன பிள்ளைங்க மட்டன் எனக்கு வேணாம், நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிடுவாங்க கட்டு. அதுக்கப்புறமேட்டு நம்ம பிரியாணி சாப்பிடணுன்னு எனக்கு ஆசையாக இருக்கும். பிரியாணி நம்ம சொன்னோன்னு வச்சுக்கா, வேணாம் சூடாக இருக்குது, பிரியாணி வேணாம், மீன் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிடுவாங்க. இப்படி தான் அவங்களுக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை கட்டாயிடும், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது. சரி, எனக்காக ஒரு நாளைக்கு ஊருக்கு போயிடுவாங்க, அப்பாடா இன்றைக்கி நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம சாப்பிடலாம் ஏதாவது செஞ்சேன்னு சொன்னால் அன்றைக்கி எங்களுக்கு சோம்பேறி ஆகிடும். ஐயோ, டெய்லி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு டெய்லி சமையல் ரூமில் கூட நின்றுட்டு ஒரு மாதிரி ஆகிட்டு, சரி இன்றைக்கி சமையல் ரூம் பக்கமே வேணாம்னு சொல்லிட்டு நைட்டு மிச்சம் மீதி ஏதாவது ஒன்று இருக்கும், அதை சாப்பிட்டுட்டு அன்றைக்கி காலத்தை ஓட்டிடுது. இப்படி தாங்க போகுது பெண்களுக்கு. அவங்க வீட்லேயே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு சாப்பிட முடியல, இதில் வேறு சொல்லிடுது பெண்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நீங்கள் சாதிக்கிறீங்க. என்னங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலைக்கு போகிறது, படிச்சுட்டு இதெல்லாம் ஒரு சாதனை அப்படின்னு சொல்லிடுங்க. என்ன சாதிக்க விட்றீங்க? விடவே மாட்டீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, தயவு செஞ்சு சொல்கிறேன், ஒரு அம்மாவாக இருந்தாலும் ஒரு பொண்டாட்டியாக இருந்தாலும் உங்களுக்கு என்னம்மா நீங்கள் பிடிச்சத சமைச்சு சாப்பிடுங்கம்மா, நான் சாப்பிட்ற மாட்டேன் ஒரு நாள் சொல்லுங்களா. அந்த மாதிரி சொன்னால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது ஏன் சொல்ல மாட்டீங்க? தயவு செஞ்சு சொல்லுங்கள். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கட்டும், சாப்பிட்டோம். நான் எல்லார் வீட்லையும் சொல்லலை, சில வீட்டில் அப்படி நடக்குதுன்னு மாற்றிக்குங்க.